ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்துட்டு என்னைய கூப்பிடுங்க. ஆல்ரெடி நாமினேஷன் டைம்லேயே வந்துட்டு சபரி கேட்டிருப்பாரு. அப்போ பிக் பாஸ் வந்து இப்போ இந்த நாமினேஷன் முடிட்டோம் போங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாரு. நாமினேஷன் முடிஞ்சது. நாமினேஷன் முடிவுகளும் வெளியே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சபரி உள்ளே வாங்கணும் போது உள்ளே போனார். என்னாச்சு என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க அப்படின்போது, இல்லை சார் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசினா எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். நான் காலையில் பண்ணது சண்டேயில் வந்துச்சு, அந்த டாஸ்கில் சண்டை வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய எதுவும் பேசினாங்க. சரி உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சைலண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் சைலண்ட்டாக இருந்தார். பிக் பாஸ் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே ஒரு நிமிஷத்தில் பேசினா சரியாயிடும்னு சொன்னீங்க, அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அப்போ ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்போது, அழணும்னு நினச்சிருங்கன்னா மனசுட்டு அழுங்க, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டார். சபரி பயங்கரமாக அழுகுறார். அழுதுட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணாலும் நான் ஃபேக்குன்றாங்க, கேம் விளாண்டாலும் ஃபேக்குன்றாங்க, உண்மையாக தானே சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலே ஒரு ஃபேக்கு தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அன்பு கேங்க்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எஃப்ஜேக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவார், மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவார். கனிக்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பண்ணுவார், அதே மாதிரி வேறு மாதிரி அந்த ஆப்போசிட்டில் விஜய் பார்வதியோ கமருதீனோ இன்னும் ஒரு சில பேர்கிட்ட வேறு மாதிரி பேசுவார். ஸோ இந்த பாரபட்சமான போக்கு. அதே மாதிரி காலையில் வந்துட்டு அவ்வளோ ஹார்ஷாக விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த கன்வர்சேஷன் ரூமுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் கூட என்னென்னா, இது பெரிய இஷ்யூவாக போகும், விஜய் பார்வதி அழுதுடுச்சு, இது பெரிய இஷ்யூவாக போகும், அதுக்கு முன்னாடி ஒரு சீனை போட்டுருவோம் தான் இங்கே வந்துருப்பான்றது என்னோட கணிப்பு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது வந்து தப்பாக போயிருக்கும், எல்லோரும் ஃபேக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ஏன்னா முதலேருந்தே ஃபேக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏன் அழுகுறாருன்னா, ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி வைப்போம், நாளை பின்னே ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்காகன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணுறாரு. பட் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, ஃபேக்குன்னு உங்களை வந்து மற்றவங்க சொன்னாலும் நீங்கள் ஃபேக்குன்னு நம்பாத வரைக்கும் அதை மற்றவங்க பேசுகிறது எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றார். அவங்க சொல்கிறது வந்துட்டு தப்புன்னெலாம் சொல்ல வரல, அவங்க சொன்னாலும் நீங்கள் முதல் ஃபேக்குன்னு எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள், மற்றதை மக்கள் பார்த்துக்க போகிறாங்க. உங்கள் மனசுக்கு தவறும் பட்டுச்சுன்னா அதை செய்யாதீங்க, கரெக்டும் பட்டுச்சுன்னா செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு 10-50 ரூபா. ஏன்னா சபரியை நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் கலாச்சிருப்பார், பிக் பாஸுமே கலாச்சிருப்பார். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிட்ருக்க, இப்படி தான் பேசுவார். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சபரி வந்து அழுததை வந்துட்டு பெருசாக வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு மேபி அரோராவுக்கு சொன்ன விஷயங்கள் கூட இங்கே வந்து சபரிக்கு அந்தளவுக்கு அழுத்தமாக சொல்லலையோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா தெரியுது, பக்காவாக தெரியுது. அதே மாதிரி அந்த கதை டாஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் அப்படி நான் இப்படி நான் ஒரு கர்ண பரம்பரை, நான் இவ்வளோக்கு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என் மனசு ரொம்ப இது அதுன்னாரு. காலையிலே எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அந்த எல்போ வச்சு தள்ளுற அளவுக்கு என்ன அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன உங்கள் சொத்தில் ஏதாவது பாதி வந்து பறிச்சிருச்சா இது பண்ணிச்சு. இது ஒரு கேமு. அந்த பொண்ணு வாயில் பேசுனா வாயில் பேசுங்க, கிட்ட வரும்போது நீங்கள் எதாவது பண்ணால் அது பரவாயில்ல, கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே பிடிச்சி தள்ளனா இந்த என்ன விதத்தில் நியாயம்? கேம்னா தான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே ரூல் இல்லையே. சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.